Hi friends, this is Silva. Please subscribe Silva Solutions. யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாதது சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதுக்கு மேலே வர வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Come back by back videos, your most useful videos. Okay. Now I just turn on my laptop, but no get display. Okay. Just power turn on. Only turn on. We get only power LED, no display. பவர் ஆன் பட்டனை ஆன் பண்ணால் வெறும் பவர் ஆன் மட்டும்தான் ஆகுது, ஆனால் டிஸ்பிளே இல்லை. ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, நம்ம நார்மலாக ரேம் அதெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. பேசிக் திங்ஸ் ரேம் க்ளீன் பண்ணுறது, அப்புறம் டிஸ்க்கு அது இதெல்லாம் பார்க்குறதெல்லாம் பண்ணியாச்சு. ஆனால் இந்த டிஸ்பிளே இல்லை. ஓகே, இந்த லினோனாட்டை எப்படி சால்வ் பண்ணுறது பார்க்க போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா லேப்டாப் ஓப்பன் பண்ண போகிறோம். இது காமன் தான் எல்லாருக்கும், எல்லா லேப்டாப்பும் வந்து ஓப்பன் பண்ணுற பேசிக் திங்ஸ் தான் இதுவும். இன்னும் பிரச்சனை இல்லை, நீங்களும் கவலைப்படாமல் ரிமூவ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லேப்டாப் பார்த்தீங்கன்னாக்கா அப் சைட் லாக், டவுன் சைட் லாக் இருக்கும். கீபோர்டில் வந்து அப் சைட் லாக், கீபோர்டில் டவுன் சைட் லாக். ஜஸ்ட் சி வாட் இஸ் டைப் ஆஃப் கீபோர்ட். ஸோ ஜஸ்ட் திஸ் இஸ் அ டவுன் சைட் லாக் keyboard. Okay, just you lift the keyboard down side lock. Okay, டவுன் சைடில் இருக்கிறது வந்து லிஃப்ட் பண்ணி தூக்கிடுறோம், அவ்வளோதான். ஜஸ்ட் கீபோர்டை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணுறோம். மதர்போர்டு வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். மதர்போர்டு வந்து ரிமூவ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஃபஸ்ட்டு மதர்போர்டு கையில் எடுத்த உடனே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிமோஸ் பேட்டரியை ரிமூவ் பண்ண போகிறோம். ஓகே, சிமோஸ் பேட்டரி 3.3 வோல்டேஜ் இருக்கும். ஸோ வந்து இன்டர்னலாக சர்க்யூட்டில் வந்து பயாஸ் சர்க்யூட்டில் வந்து அது வோல்டேஜ் வந்து பாஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ வந்து அதை நம்ம கட் பண்ணி விட போகிறோம். ஓகேங்களா? இல்லைன்னா நம்ம பயாஸ் ப்ராப்ளம் வந்துடும், அதில் கோடிங் பண்ணிக்கிற இஷ்யூஸ் வந்துடும். ஸோ வந்து யூ ஜஸ்ட் ரிமூவ் தட் CMOS battery cable.
பாருங்கள், அதுதான் CMOS பேட்ரி. எல்லா லேப்டாப்லேயும் காமன் லேப்டாப் தேர் இன் CMOS பேட்ரி, யூ கேன் ரிமூவ் இட். நோ இப்போ வந்து நம்ம எந்த பயம் இல்லாமல் ஒர்க் பண்ணலாம். இப்போ வந்து ட்ரை சால்ட்ஸ் அது இதெல்லாம் வியூ பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சிப் செட் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, சிப் செட்டு ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். பாருங்கள், இதுதான் சிப் செட்டு. இதுதான் சிப்ஸ் ஐடின்னு இருக்குது இல்லைங்களா. இதில் தான் பிரிட்ஜஸ் இருக்கும், நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் 4 பிரிட்ஜஸ். அதான் வலது இடது அப்பு டவுன் மேற்கு கிழக்குன்ற மாதிரி நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரைட் சைடு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிளாக் மார்க் மாதிரி தெரியுதுங்களா, அதோ that is a problem. This is a dry soldering problem. This is some insects, something dust particles appear. You just air blower or solder gun use it. Just solder gun air blower யூஸ் பண்ணிவிட்டு அதை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பெரிய ஷாப்ஸ் எல்லாம் அது கண்ணிக்க வச்சுருக்கோம். சின்ன ஷாப்ஸ் எல்லாம் நீங்கள் லோ ஏர் மிஷின்ஸை யூஸ் பண்ணி இல்லை உங்கள் கை மூலியமே நீங்கள் அதை க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் நான் ஏர் ப்ளோயர் இருக்குது, அதை வந்து ஜஸ்ட் அதை வந்து க்ளீன் பண்ண போகிறேன். ஏர் ப்ளோயர் வச்சு ட்ரை சால்டரிங் ஆகிற மாதிரி பண்ணுறேன். அது வைக்கும்போது நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத் 4 பிரிட்ஜஸ் சைடு நீங்கள் பர்ஃபெக்ட் ஆகிட்டு ஏர் ப்ளோ பண்ணணும். யூ ஜஸ்ட் ஏர் ப்ளோ தட் கான்டாக்ட்ஸ் IC pins carefully. Temperature is minimum level maintain because the sub resistors will be broken. Okay, மிதமான வெப்பநிலையில் வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா அந்த ரெசிஸ்டர் எல்லாம் ரிமூவ் ஆகிடும் பக்கத்தில் இருக்கிறது. ஸோ வந்து கேர்ஃபுல்லாகிட்டு பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னா, அப்போது அது ஹீட்டிங் பண்ண பாருங்கள், அந்த அழுக்குங்கெல்லாம் எழுதிருக்கு இல்லைங்களா, அழுக்கு மீன் அந்த பேஸ்ட்டு. ஸோ நைஃபு சம்திங் ஸ்மால் ஷார்ப்பு யூஸ் பண்ணி தட் கான்டாக்ட்ஸ் மிடில் பொசிஷன் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் இட். ஓகேங்களா, நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க. Okay friends, you need a thinner or any solutions will clean it. thinner வச்சு க்ளீன் பண்ணிங்க அந்த ஐசி சுற்றியும். ஜஸ்ட் நம்ம வச்சு ஆன் பண்ண போகிறோம். ஜஸ்ட் நம்ம வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணுறது ஒன்றும் தேவையில்லை. கம்ப்ளீட் க்ளோஸ் தென் பவர் ஆன் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் we put a power connector, mean a charger connector plus display, that's all friends. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஃபிக்ஸ் பண்ணி ஆன் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து யூஸ் லேப்டாப் ஆர் அவுட் சைடு table, some tables you put it, your table will be connected that laptop display, everything is there. This not important to your laptop under this work. Okay,
டர்ன் ஆன் சுவிட்ச் வந்து ஜஸ்ட் டர்ன் ஆன், ஜஸ்ட் மைனஸ் ப்ளஸ். Okay friends, got it powered on. This how to power on? See this friends, this is 3.5 volt. That pin is power on switch. So we use it. See friends, that ground it, just ground it. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் நம்ம இதை பவர் ஆன் பண்ணுறது, மதர் போர்டு பவர் ஆன் பண்ணுறது இப்படி தான். அதாவது கிரவுண்டும் அந்த பவர் ஆன் பட்டனுக்கு வந்து ஒரு 3.3 வோல்டேஜ் போகும். அதை ஜஸ்ட் ஷார்ட் பண்ணவே பவர் ஆன் ஆகிடும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிமாஸ் பேட்டரி வந்து திரும்ப ரீஃபிக்ஸ் பண்ண போகிறோம். மறுபடியும் பேசிக் திங்ஸ் என்னென்ன இருக்கோ நம்ம எல்லாமே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். எப்படி நம்ம ரிமூவ் பண்ணோமோ அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். Wait few minutes because this BIOS CMOS battery BIOS is removed, reconnected, so we will get it some few minutes, then you can put it. Subscribe Selva Solutions. யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாதிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. செல்வா சொல்யூஷன்ஸ் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே வர வீடியோஸ் எல்லாம் இது ஒரு வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே இந்த செல்வா சொல்யூஷனுக்குள்ளே இருக்குது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெளியங்கணும் உங்களுக்கோ இல்லை பர்சனலோ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு சாஃப்ட்வேர்ஸ் எதாவது வேணுமானா இங்கே நீங்கள் லிங்க்லேருந்து எடுத்துக்கலாம். செல்வா சொல்யூஷன்ஸ்லேருந்து சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ண போகிறோம் சார், கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ண போகிறோம்.
just power turn on. Wait few seconds because CMOS battery is discharged, so putting time first time you get 1-2 minutes. முதல் தடவை மாத்திரம் 1-2 minutes வந்து புட் ஆகிற கொஞ்சம் லேட் ஆகும். வரலன்னுட்டு நீங்கள் worry பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறோம். ஒன்ஸ் ஆஃப் பண்ணுறோம், கேப்ஸ் லாக், யா we get it. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. செல்வா சொல்யூஷன்ஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். We get softwares or hardwares, all tutorial videos available. You can subscribe it. Back to back videos coming. Thank you friends. Thank you. Subscribe Selva Solutions. Thank you friends.